எல்லையில்லா அறிவு, ஆற்றல், திறமை, செல்வம், கற்பனை, கனவு ஆகியவற்றிற்கு கடலைத்தான் உவமையாகச் சொல்வார்கள். அந்த அளவு பிரம்மாண்டமானது கடல். அதன் நீள ஆழ அகலத்தை இதுவரை அனுமானிக்கத்தான் செய்திருக்கிறார்களே தவிர அறுதியிட்டு இன்னும் யாரும் உறுதி கூற முடியவில்லை. காரணம், மனித ஆற்றல் மண்ணை போட்டு கடலை நிரப்பி வாழும் பூமியாக மாற்றுகிறது ஒருபுறம், மறுபுறம் தன் சீற்றத்தால் பூமியை காவு கொண்டு தனது உரிமையாக்கிக் கொள்கிறது கடல். பூமியின் நீராதாரம் மலையிலிருந்து புறப்படும் நீரூற்றுகளும் மழையும் தான். இந்த மழைக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குவது கடல். உலகின் உணவு தேவையின் கணிசமான அளவை கடல்சார் உணவுகள் தீர்த்து வைக்கின்றன. அப்படி ஒன்று இல்லாவிட்டால் உலகில் பாதி பேர் பட்டினியால் மடிய நேரிடும். கடலை மாதா என்றும் தெய்வம் என்றும் கும்பிடும் பல மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடலை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நன்கு பயன்படுத்துபவர்கள் கோடி என்றால், அறியாமல் புரியாமல் துருபயோகம் படுத்துபவர்கள் கோடான கோடி. நம்மில் பலர் இன்னும் கடலை நம்முடைய கழிவுகளை கொண்டு கொட்டும் குப்பை கூடையாகத்தானே கருதி நடந்து கொள்கிறோம். தன்னுடைய அளப்பரிய செல்வங்களால் நம்மை ஆசீர்வதிக்கும் கடலை நாம் நடத்துவது அலட்சிய மனோபாவத்துடன் தான் என்பது மறுக்க முடியாத உண்மை. கடலுக்கு நாம் செய்த துரோகங்கள் என்ன? அதனால் நமக்கு ஏற்பட்டு வரும் இழப்புகள் என்னென்ன? இதற்கான பரிகாரம் என்ன? இந்த துறையில் வல்லுனர் ஒருவரையே சந்திப்போம், வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்ல சௌக்கியமாக இருக்கும். என்ன பேர், ஊர்? என்னுடைய பேர் முகமது காசிம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் சிறிய கிராமம் அபிராமம் என்ற சிறிய கிராமம். சரி சரி. தாத்தா, அப்பா, ஊர், வழக்கம்? தாத்தா அப்பா எல்லாம் நம்ம ஊர்லேயே இருந்தாங்க. ஆனால் நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரையில் தான். அவங்க என்ன தொழில் பண்ணாங்க? தாத்தா விவசாயம். சரி. என்னுடைய தந்தை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. அவங்க சிறிய தொழிலும் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே படிச்சிங்க? மதுரையில் யூனியன் கிறிஸ்டின் ஹை ஸ்கூல். சரி. அங்கே படிச்சுட்டு அமெரிக்கன் காலேஜில் என்னுடைய பட்டப்படிப்பு முடித்தேன். அதுக்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தேன். அப்புறம் படிப்பு முடித்தோம். முதுகலை படிப்பு முடித்த பிறகு சரி, நம்மளுடைய தமிழக மீன் வளத்துறையில் எனக்கு ஆய்வாளர் பதவி கிடச்சிதுயா. அந்த ஆய்வாளர் பதவி கிடச்சி ஒரு வருஷம் நம்ம சென்னையில் அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு மதுரையிலே எனக்கு 2 வருஷம் இங்கே வேலை கிடச்சிது. சரி. அந்த பணி முடிக்கிற தருவாயில் எனக்கு ஆராய்ச்சி பணி கிடச்சிது. சரி. அது நம்மளுடைய மதுரை பல்கலைக்கழகத்தில் சரி, என்னுடைய மேல் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு தொடங்குறதுக்காக வாய்ப்பு கிடைச்சிது. சரி. அதனால் நான் இங்கே நம்ம மீன் துறையிலேருந்து விடுப்பில் ஆராய்ச்சி செய்வதற்காக. சரி. அது ஒரு அந்த ஆராய்ச்சின்றது கல்வித்துறை சார்ந்த கல்வித்துறை தான். அதிலிருந்து தான் முனைவர் பட்டம் பெறுவதற்காக அது ஒரு ஆராய்ச்சி. நம்ம பட்டம் கிடைச்சா 3 வருஷத்துலேயே பட்டம் வாங்கியாச்சுங்க. ஷபாஷ் 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 ஷபாஷ். பட்டப்படிப்பு முடிச்சா வேலைக்கு போகணும், இல்லை அதை தொடரணும் இன்னும் ஆராய்ச்சிகளில். என்ன பண்ணீங்க? இல்லையா, அது நம்ம மீன் வளத்துறையில் இருந்த வேலை மீன் வள ஆய்வாளருங்கிறது அது விரிவாக்க வேலை உள்ளது. நான் இப்போ ஆராய்ச்சி செஞ்சிட்டதுனால இதே மாதிரி தொடர்ந்து ஆராய்ச்சி பணியிலே இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த 1976 அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு சொல்லி புதுசாக ஒன்று உருவாக்குனாங்க. அதில் மீன் வளத்துறையில் ஆராய்ச்சி செய்கிறதுக்கே விஞ்ஞானிகளை தேர்வு செஞ்சாங்க. சரி. அகில இந்திய லெவலில் சரி, ஒரு பரீட்சை நடத்தி அதில் நேர்முக தேர்வு வச்சு 30 வருஷத்துக்கு. ஆமாம். அதில் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சர்வீஸ் ஏஆர்எஸ்ன்னு சொல்லி ஒரு சர்வீஸு அதில் நம்மளை நானும் அதில் பங்கெடுத்து முதல் வருஷம் எனக்கு அதில் தேர்வு கிடைக்கல. பரீட்சையில் பாஸ் பண்ணி நமக்கு நேர்முக தேர்வும் வந்தது. ஆனால் அதில் ஏதோ ஒரு சிறிய காரணத்தினால நமக்கு கிடைக்கல. ஆனால் 2வது வருஷம் 1977 நேர்முக தேர்வுலேயும் கிடைச்சி இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானி, அப்போது சயின்டிஸ்ட் S1ன்னு சொல்லுவாங்க, முதல் நிலை விஞ்ஞானி, அதில் ஆரம்ப நிலை விஞ்ஞானி, அந்த பதவி கிடைச்சது. அப்போ நம்ம தமிழக மீன் துறையிலேருந்து அவங்களுக்கு ரொம்ப நான் மிகவும் இன்னும் கடமைப்பட்டிருக்கேன். இந்த பணியில் சேர்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் கொடுத்து
அந்த பணி தொடரும். அதிலிருந்து என்னை வந்து கடனாக இந்த வேலை செய்வதற்காக இப்போ இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு 3 வருடம் கொடுத்தார்கள். ஓ, இப்போ நீங்கள் முடித்தது மீன்வள ஆராய்ச்சி முடித்தா டாக்டர் பட்டம் தான் கொடுக்குறதா சொல்லுவாங்க. ஆமாம், அது வாங்கிட்டீங்க. அது வாங்கிட்டேங்க முனைவர். இப்போ விஞ்ஞானின்றீங்க. உங்களை விஞ்ஞானின்னு சொல்கிறதா சயின்டிஸ்ட்? ஆமாங்க. இல்லை டாக்டர்னு சொல்கிறதா? இந்த விஞ்ஞானி தான் சொல்லணும். ஏன்னா டாக்டர்னு சொல்லி நிறைய முனைவர்கள் இருக்காங்க. ஆனால் முனைவர் பட்டம் வாங்குறது வந்து நம்ம ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி தானே ஒழிய அதுவே ஒரு முடிவாகாது. சரி, ஏதோ நாங்கள் படித்தோம், எங்கள் அப்பா காசு இல்லாட்டி குடும்ப காசு, எங்கள் திறமை, இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மக்களுடைய வரி பணம், உங்களால் என்ன பயன்? ஐயா, மீன்வளத்துறை வந்து ரொம்ப பெரிய முக்கியமான துறை. அது அழியக்கூடிய உணவை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய துறை. இப்போ விவசாயத்துறையில் வந்து தானியம் உற்பத்தி பண்ணுறோம், ஆனால் அது அழியாமல் பாதுகாக்க வைக்கலாம். ஆனால் மீன் அப்படி பாதுகாத்து வைக்க முடியாது. அதிலும் கடல் மீன் வந்து தான் மிகவும் அதிகமாக நம்ம பிடிச்சு நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அந்த ஆராய்ச்சி துறையில் எனக்கு வந்து இந்த ஆராய்ச்சி பணி கிடைச்சதில் இந்த ஒரு 33 வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆராய்ச்சி கட்டுரைகள் நான் எழுதியிருக்கின்றேன். இந்த மீன் வளத்தை எவ்வாறு நாம் மேலாண்மை செய்ய வேண்டும், அந்த வளம் குறைந்து கொண்டு வருவதால் அதை எவ்வாறு பரிபாலனம் செய்ய வேண்டும், அதை மேலும் எவ்வாறு வளர்க்க வேண்டும், மீன் வளத்தை பெருக்குவதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் நான் செஞ்சு மக்களுக்கு தேவையான இந்த மீன் வளத்தை பாதுகாத்து அவர்கள் மேலும் மேலும் பயன்பட விதத்தில் உங்கள் அறிவையும் கல்வியையும் நீங்கள் பயன்படுத்தி தொடர்ந்து பயன்பட வேண்டும், பணியாற்றிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியான விஷயம் இது. உப்பு நீரில் வாழும் வாழ்க்கை இந்த மீனுக்கு. நல்ல நீர்னு ஒன்று இருக்குது. ஆமாய்யா. அது இல்லாமல் உப்பு நீர் இல்லை. இந்த நன்னீர்னு சொல்கிறது எத்தனை % எதுக்கு உபயோகமாகுது? ஐயா, இந்த உலகத்தில் 25 விழுக்காடுகள் வந்து நிலம் இருக்குது. மீதம் இருக்கிற 75 விழுக்காடு வந்து கடல் நீராக இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த 25 விழுக்காடில் இருக்க அந்த நிலத்தில் கிடைக்கிறது தான் அந்த நன்னீர். ஆமாம். மொத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு தண்ணீரையும் 100 விழுக்காடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நல்ல தண்ணீர் நம்ம சொல்கிற நம்ம குளிக்கக்கூடிய மற்ற தண்ணீர் வந்து 1 விழுக்காடு தான். அடாடாடாடா, இந்த 100% தண்ணீர் 1 விழுக்காடு தான். நல்ல 1 விழுக்காடு தான். மீதம் இருக்கிற உப்பு தண்ணி வந்து கிட்டத்தட்ட 90 விழுக்காடு, 99 விழுக்காடு உப்பு. இந்த 1 விழுக்காடு போதுமா எங்கள் ஜனத்தொகைக்கு? 1 விழுக்காடு என்பது இப்போதைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளையும் மிகவும் மோசமாக இருக்கிற மற்ற நாட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஜனத்தொகைக்கு இப்போ இருக்கிற நீர்நிலையை வந்து நாம் சரியான முறையில் பரிபாலனம் செய்து உபயோகித்தால் இது போதும். அப்போ இந்த 1% நீர் எங்கே இருக்குது அதை சொல்லுங்கள் ஐயா. இது வந்து குளம், இந்த ரிசர்வாயர்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டூர், வைகை, சாத்தனூர், தமிழ்நாட்டில் இருக்கிற நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அணைகளில் தேக்கப்பட்டிருக்கிற நீர்கள், ஆறுகளில் இருக்கும் நீர், சரி, அப்புறம் குளம் குட்டைகளில் இருக்கிறது, நிலத்தடி நீர், இதெல்லாம் சேர்த்து தான் அந்த 1 விழுக்காடுங்கிறது. இது வர்றதுக்கு காரணம் மழை நீர். மழையில தான் வருது. மழையில் வந்து இந்த 1% தான். இவ்வளவு நான் பேசிக்கிட்டு இருக்கிறது 1 விழுக்காடு. அந்த 1 விழுக்காடு வந்து மழை நீர் வந்து மேலும் மேலும் இந்த தண்ணீர் நம்ம உபயோகம் பண்ணி குறைய மேலும் மழையினால இது வந்து மேலும் மறுபடியும் பெருகிட்டே இருக்கும். மறுபடியும் இந்த தண்ணி நம்ம உபயோகம் பண்ணி கடலுக்கு போகிறது, மறுபடியும் இந்த தண்ணி மழை. 1 விழுக்காடு தண்ணி, நிலத்தடி நீர், இதெல்லாம் நம்ம மக்களுக்கு போதுமானது தான். அப்புறம் ஏன் கடல் நீரை குடிநீராக்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இதில் பாருங்கள், நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி நீர் வளம் பிற நாட்டில் இருக்கிற மாதிரி இல்லை. நம்ம நாட்டில் வந்து வருஷம் பூரா தண்ணீர் ஓடக்கூடிய நீர்நிலைகள் வந்து வடநாட்டில் இருக்குது. இப்போ கங்கை நதி, பிரம்மபுத்திரா நதி, மகாநதி, இப்படிங்கிற இந்த பெரிய பெரிய நதிகள்லாம் வந்து வடநாட்டில் இருக்குது. அதில் மழைக்காலங்களில் வர்ற வெள்ளப்பெருக்கும் போக வெயில் காலத்தில் பனி உருகியும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணீர்களை வந்து நம்ம வந்து தண்ணீர் நீர்நிலையில் நம்ம அணைகள் கட்டி அதை உபயோகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வெள்ளப்பெருக்கெடுத்து அதிகமாக வரும்போது அந்த நீர் அதிகமாக உள்ள அந்த நல்ல நீர் வந்து நேராக கடலுக்கு தான் போகிறது.
மழை பெய்யுது, வெள்ளம் வருது, அது எங்களுக்கு உரிய தண்ணி ஏரியில் தேங்குது, அணையில் தேங்குது, கடலுக்கும் போகுது. சரி, இந்த ஒரு விழுக்காடே எங்களுக்கு போதுமானது. இந்த ஒரு விழுக்காடையாவது நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறோமா ஐயா? அது நம்ம சரியான முறையில் பாதுகாத்து வச்சுக்கிறோமான்னு சொன்னால் அதை அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம் தெரியலை. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம தென்னாட்டில் வந்து இந்த மாதிரி வருஷம் பூரா தண்ணீர் வரக்கூடிய ஆறுகள் வந்து இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு வைகை வர எடுத்தாலும் சரி, பாலாறு எடுத்துக்கிட்டாலும் சரி, காவேரி ஆறு ஒரு காலம் பூரா தண்ணீர் வந்துக்கிட்டு இருந்த ஆறு இப்போ அதுவும் வந்து மேலே அணைகள் கட்டி தடுக்கப்பட்டதுனால வெயில் காலங்களில் நமக்கு நீர் கிடைக்கிறது வந்து அதில் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வடநாட்டில் இருக்கிற ஆறுகள் வந்து வருஷம் பூரா தண்ணீர் வந்து கடலில் கலந்து. இன்னும் தமிழ்நாட்டில் இந்த வைகை ஆறு கடல்லே கலக்கிறதுன்னா ஏதாவது ஒரு காலத்தில் அபரிமிதமாக மழை பெஞ்சு நிறைய வெள்ளப்பெருக்கு எடுக்கும் போது அப்போ தான் அது கடலில் தண்ணி போய் கலக்கிற மாதிரி இருக்கு. அப்படி உண்டா? கடல் கணத்தும் உண்டா? அது நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு தடவை நடந்திருக்கியா. சரி, இப்போ வட இந்தியா அங்கே வாங்க. அப்போ அங்கே இருக்கிற அந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் கணக்கிடும்போது தான் நமக்கு வந்து இது போதுமானதாக தோணும். அந்த நீர்நிலைகள் வந்து நமக்கு பயன்படுற மாதிரி அதை நம்ம நதிகளை இணைக்கிற திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கொண்டு வந்தால் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வராது. நம்ம வந்து கடல் நீரை வந்து உப்பு நீரை நல்ல நீரை ஆக்கிறதுக்கு உண்டான திட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமும் இருக்காது. ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ். உள்ள நீரை பாதுகாத்தாலே போதும், கடல் நீரை ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உள்ள நீரையும் நாங்கள் மாசுபடுத்தி உப்பு நீரை விட மோசமான நீராக்கிறோம். அது உண்மையா? அது ஏன்? அது நிறையா நடக்கிறது. ஏன்னு சொன்னால் இப்போ மனிதனோட தேவைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இன்ன தேவையினாலும் இல்லை, மனிதனுடைய சுகபோக வாழ்க்கைக்காக பலவிதமான தொழிற்சாலைகள் உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ தொழிற்சாலைன்னு வந்து செயற்கை முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் உருவாகுதுன்னு சொன்னால் அதில் மாசுங்கிறது கட்டாயம் வரத்தான் செய்யும். இந்த மாசு வந்து காற்று, தரை மற்றும் தண்ணீர் எல்லாத்துலேயும் கலந்துருக்குது. சரி, இது வந்து மழை பெய்யும் போது காற்றில் இருக்கிற மாசும் கரையில் இருக்கிற மாசும் தண்ணியில் கலந்து அந்த தண்ணியோட நிலத்தடியில இறங்கி வரத்த மொத்த நாட்டில் உள்ள அவ்வளோ அழுக்கும் அவ்வளோ உபயோகப்படாத மாசும் கழுவப்படுது. மழை தான் காரணம். கழுவப்பட்டு எங்கே போகுது? கடைசியில் கடலுக்கு தான் வருது, ஏரிக்கு வரும், அப்புறம் ஆற்றுல வருது. இங்கெல்லாம் மாசு சுமை தாங்கிக்கிட்டது போகுது. ஆமாம், போய் கடலில் கடைசியாக கடலில் தான் வந்து கலக்கிறது. இப்போ மழை நீரில் சில விகிதாசாரங்கள் மண்ணுக்கும் சில விகிதாசாரங்கள் கடலுக்கும் செல்லவே வேண்டும், கட்டாயம். அப்போ தான் அந்த சமபாடு இருக்கும். கட்டாயம், கரெக்ட். நாங்கள் கடலுக்கு போகிறது உருப்படி அனுப்புறதில்லை, வெறும் உப்பாவே அனுப்பிடுறோம். உரிய தண்ணி அங்கே அனுப்புறதில்லை. அது விரைமாவி நாட்டுக்குள்ளேயே சேதம் அடையுது. இந்த ஒரு விகிதாசாரம் அருமையான விஷயம் சொன்னீங்க, அதையும் சேர்த்து வைக்கிறது இல்லை. நிலத்தடி நீராகவோ ஏரியாகவோ கிணறு நீராகவோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் பயன்படுத்தணும். அப்படி தானே? உண்மை. சேர்த்து வைக்காத பட்சத்தில் கடல்லேருந்து மேலே போகிற தண்ணி மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள தண்ணியும் எங்கெங்கேயோ அனாச்சாரமாக இருக்க தண்ணி, சேறு, குளம், குட்டான எங்கெங்கேயோ விரைமாகிறது கூட மேலே போய் உப்பு தண்ணி தான் எங்களுக்கு கொட்டும். ஆகவே மாசுபடாமல் தண்ணீரை பயன்படுத்துவது முக்கியம், மிகவும் அவசியம். சரி, இப்போ நீங்கள் வகிக்கிற பதவி மீன்வளத்துறை ஆராய்ச்சி நிறுவனம், மத்திய அமைச்சு சார்ந்தது. மிகப்பெரிய பாரிய பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் பொறுப்பு என்ன? இதனால் மக்களுக்கு என்ன நன்மை? இப்போது சென்னை மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தின் பணி தமிழ்நாட்டு அது அருகிலுள்ள ஆந்திரம் மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய புதுச்சேரி ஆகிய கடல் பகுதியில் உள்ள மீன் வளம் எவ்வாறு மக்களுக்கு பயன்படுகின்றது, எப்படி பிடிக்கப்படுகின்றது, எந்த விதமான வலைகள் பயன்படுத்தி பிடிக்கப்படுகின்றது, எந்தெந்த காலங்களில் பிடிக்கப்படுகின்றது, என்னென்ன வகையான மீன்கள் பிடிக்கப்படுகின்றது, அதன் தரங்கள் என்ன, பருவம் என்ன, வயது என்ன, வளர்ச்சி என்ன, இது எல்லாத்தையும் கணக்கிடுறோம் ஐயா. இதில் வந்து மொத்தம் 1450 வகையான கடல் மீன் வகைகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட நம்ம கமர்ஷியலாக வியாபார நோக்கத்தோட நம்ம பிடிக்கிறது வந்து கிட்டத்தட்ட 150லேருந்து 200 வகைகள் தான் நம்ம பிடிக்கிறோம். அந்த 200 வகைகளையும் நம்ம பிடிக்கிற மீன் பிடிக்கிற முறை, அதுலேயும் சில முறைகள் வந்து நமக்கு ஒவ்வாத முறை. எந்த முறையா? இப்போ பாருங்கள், கடலில் வந்து இந்த பை மாதிரி ஒரு நெட்டை வச்சு
அதை வந்து இழுவலைன்னு சொல்லுவாங்க. அந்த இழுவலை வச்சு தண்ணியை வந்து அப்படியே வடிகட்டி பிடிக்கிற முறை. அது அந்த போட்டுக்கு பின்னாடி இந்த பையங்க மாதிரி வலையை கட்டி விசையை வச்சு இழுத்துட்டு போவாங்க. அப்போது இந்த பை மாதிரி இருக்கிற அந்த ட்ரால் நெட்டுன்னு சொல்லப்படுவது தரையை வந்து வலிச்சிட்டு தான் வரும். தண்ணி அது உள்ளே போகிற தண்ணி அவ்வளவையும் அது வடிகட்டிடும். சரி, அதில் உள்ளே போகிற அத்தனை உயிரினங்களும் அந்த வலையில் தங்கிடும். சரி, அதுதானே போகிறாங்க மீன் பிடிக்க. உண்மை. ஆனால் நம்ம அதில் மீன் குஞ்சுகளையும் சேர்த்து பிடிக்கிறோமே, பருவம் அடையாத மீன்களையும் சேர்த்து பிடிக்கிறோமே, அதில் பிடிக்கக்கூடாது. ஆமாம். ஏன்னு சொன்னால் மீன் குஞ்சுகளையும் பருவமடையாத மீன்களையும் விட்டு வச்சா தான் அவங்க வளர்ந்து நாளைக்கு வந்து இனவிருத்தி செய்து இந்த மீன் வளம் மேலும் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த வலையில் பிடிக்கக்கூடாது. அந்த வலையில் இந்த வகையான குஞ்சுகளையும் இதுகளையும் பிடிக்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும். சரி, வேற அது தவிர்க்கிறதுக்கு அதோட கண்ணியை வந்து பெருசாக வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கோம். சரி சரி. அந்த இதை வந்து நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் உள்ளன. என்ன? அதுக்கு வந்து சட்டம்லாம் இயற்றிருக்கோம். அதை வந்து நம்ம அதை அமலாக்க பிரிவுன்னு சொல்லி ஒரு அமலாக்க பிரிவு நம்மகிட்ட கிடையாது. ஓஹோ, சட்டம் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்தலை. இப்போ ஒரு சட்டம் தரையில் வந்து இந்த இதை செய்யக்கூடாதுன்னா தடுக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே வனத்துறைன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி மீன் துறையில் ஒரு அந்த மாதிரி ஒரு அமலாக்க பிரிவுன்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லது வேற ஏதாவது ஒரு கடல் சார்ந்த ஒரு அமலாக்கத்துறை வேண்டும். சரி, வேற எந்த முறையில் நல்ல ஒரு மக்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டும், விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். தொழில் வாய்ப்பை நாங்கள் தடுக்க முடியாது. 6000 அந்த மின் படகுகளை 5000 ஆக்கணும்னு கூட நீங்கள் சொல்ல முடியவே 6000த்துக்கு நீங்கள் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தான் ஆகணும். அதுக்கு தான் மத்திய அரசு நிறுவனமும் உங்களை போன்ற அறிஞர்களும் விஞ்ஞானிகளும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி நம்மகிட்டே அந்த படிப்புன்னு இருக்குங்க. இப்போ இந்த பாக் ஜலசந்தின்னு இருக்கு பாருங்க, அதில் ஒரு பக்கம் தமிழ்நாடு, இன்னொரு பக்கம் இலங்கை. இதுக்கு இடையில வழி எங்கே இருக்குன்னு சொன்னால் நம்ம நாகப்பட்டினத்துக்கிட்ட ஒரு வழியும் இங்கே நம்ம பாம்பன் கிட்ட ஒரு வழி இருக்குது. இந்த 2 வழி தான் உள்ளே வருது. அது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி தான் இருக்கும். அந்த பக்கம் இலங்கை, இந்த பக்கம் தமிழ்நாடு. இந்த 2க்கு நடுவில் ஒரு இன்டர்நேஷ்னல் பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது. அதை தான் இலங்கையோட கடல் பகுதியும் நம்ம கடல் பகுதியும் பிரிக்குது. நம்ம கடல் பகுதி எடுத்துக்கிட்டேன்னா அதிகபட்சம் ஆழம் அங்கே எவ்வளோன்னு சொன்னால் 11 மீட்டர் தான். சராசரி 8-9 மீட்டர் தான் ஆழமே அங்கே. அப்போ இது ஒரு குளம் மாதிரி தான். இப்போ அதை சுற்றி உள்ள அத்தனை மீனவ கிராமங்களும் ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்துலேயும் ஒரு 4-5 கிராமங்கள் அதுக்குள்ளே வருது. இத்தனை மீன் பிடிக்கிற கிராமங்களும் அந்த குளம் போன்ற பாக் ஜலசந்திங்கிற கடலில் தான் மீனை பிடிக்கணும். அப்போ அவங்களுக்குள்ள வந்து மீனவர்களின் மீன் பிடிக்கிற போட்டுகளோட எண்ணிக்கையும் விசைப்படகுகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்ததுனால எப்பொழுதும் போட்டி, பொறாமை, அதனால மக்களுக்குள் ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ அவங்க பல காலங்கள் அது போராடி அவங்களே உட்கார்ந்து அங்கே இருக்கிற அங்கே ஆட்சியாளர்களையும் கலந்து மீன் துறையும் கலந்து எல்லாம் கலந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு மீன் பிடும் முறையை உருவாக்கிட்டாங்க. எப்படி உருவாக்கிட்டாங்க? விசைப்படகுக்காரங்களுக்கு 3 நாட்களும் வாரத்தில், நாட்டு படகுக்காரர்களுக்கு 4 நாட்களும் என்று அவங்களே பிரிச்சுட்டாங்க. அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க தொழில்முறை அங்கே வச்சுக்கிட்டாங்க. அப்போ என்றைக்கெல்லாம் விசைப்படகு மீன் பிடிக்கிறாங்களோ அன்னைக்கு நாட்டு படகுக்காரங்க போக மாட்டாங்க. இது இருப்பதை பங்கு போட்டுக்கொள்வது. இருப்பதை பங்கு போட்டுக்கொள்வது. நான் என்ன சொல்றேன்னா, பங்காளர்கள் அனைவருக்கும் எல்லா மீன் விசை படகுகள் அந்த வளப்படகு எப்படியும் தினந்தோறும் அவர்கள் வேலை செஞ்சு தினந்தோறும் இந்த தொழிலை செய்வதற்கு உங்கள் ஆராய்ச்சியில் வாய்ப்புகள் உண்டா? ஐயா, அது வாய்ப்பு உண்டு. என்ன இப்போ நான் இப்போ நான் இந்த பங்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, 3000 விசைப்படகுகள் இருக்க வேண்டிய இடத்துல 6000 இருக்குன்னா நம்ம குறைக்க முடியாது. ஆமாம். ஆனால் இதை என்ன பண்ணலாம், இப்போ அதை அந்த தொழில் கிடைக்கக்கூடிய தொழிலை வந்து ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்ல வரேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 250 நாட்கள் வந்து மீன் பிடிக்க போகலாம்.
அவ்வளோதான். மற்ற நாட்கள் போக மாட்டாங்க. ஆமாம். ஏதாவது அவங்களுக்கு விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இதெல்லாம் போயிடும். ஆமாம். இந்த 250 நாளை தான் இந்த விசைப்படகுக்காரங்களும் நாட்டு படகுக்காரங்க அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க. ஆமாம். அப்போ 120 நாள் ஒருத்தவங்களுக்கும் 130 நாள் இன்னொருத்தவங்களுக்கும் போகிறது. அப்போ வருஷத்தில் இவங்க மற்ற மீனவர்கள் வருஷம் பூரா தொழில் செய்யாட்டினாலும் வருஷத்தில் பாதி நாட்கள் தான் தொழில் செய்கிறாங்க. ஆனால் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. இல்லை, சந்தோஷம் என்பது வேற ஐயா. ஆனாலும் ஒரு சமூகத்தில் பாதி நாள் மட்டும் வேலை செஞ்சுட்டு மீதி நேரம் சோம்பேறியாக இருக்க முடியாது. மனித சக்தி, மீன் வளம் ஒரு பக்கம், மனித வளம் அது விரயமாக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோருக்கும் போன்று முழு நேர வேலை, முழுமையான வேலை, முழுமையான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்க உங்கள் ஆராய்ச்சியில் ஏதாவது வெளிச்சம் இருக்கிறது. என்ன நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இந்த ஆழ்கடல் மீன்பிடி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து இந்த சூறை மீன் அப்படின்னு சொல்லி, கொப்பரக்கொலா, கிளவாலை அப்படிங்கிற மீன் அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த மீன்களை பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய விசைப்படகுகளை வந்து அந்த மீனை பிடிக்கிறதுக்கு மாற்றம் செய்து அதை பிடிக்கிறதுக்குன்ன வழிமுறைகளை அவங்களுக்கு கற்றுத்தந்து அதை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, அதனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடும். ஆழ்கடல் மீன்களையும் பிடிச்சாரு. அதே நேரத்தில் தோட்டு கணவாய், பீலி கணவாய்ங்கிற மீன்களும் அதிகமாக கிடைக்குது. கனவா மீன்கள் அதையும் பிடிச்சிட்டு வரலாம். சுறா மீன்கள் இருக்கு, அதுவும் பிடிச்சிட்டு வரலாம். அதுல சுறா மீன்ல தடை செய்யப்பட்ட சுறாக்களை தவிர மற்றதான் பிடிச்சிட்டு வராங்க, அதுவும் செய்யலாம். இது போக கடல் வளத்தை பெருக்கிறதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்றோம். எப்படி? இப்போ கடல்ல வந்து இருக்கிற மீன் வளம் பெருகிறதுக்கு அங்கே உள்ள உயிரினங்கள் பெருக வேண்டும். ஏன்னா உயிரினங்கள் தான் அதுக்கு வந்து உணவா இருக்குது. ஆமாம். இப்போ தரைத்தளத்தை தான் உயிரினங்கள் ஒட்டி வளர்ந்து பெருக முடியும். ஆமாம். அந்த தரைத்தளத்தோட வந்து அளவை வந்து நம்ம கூட்டுறோம். அந்த கூட்டுறதுக்காக இல்லை, எனக்கு புரியும். சேர்க்க பவளப்பாறை நான் சொல்றது இங்கே எங்கள் நிலத்தில் ஒரு நிலம் இருக்கு, 1 ஏக்கரு. அந்த 1 ஏக்கரில் தான் வேலை பார்க்கணும். உண்மை. அது அது எத்தனை விகிதாசாரம் இருக்கும், காடு எவ்வளோ விகிதாசாரம் இருக்கும்னா ஒரு கேள்வி. காடு இப்போ பெருகணும், காட்டை அழிக்காதீங்கன்னு வேற சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலத்திலிருந்து வர்ற உணவுக்கான நில தேவையே இல்லாமல் போயிடுது. முதலாவது காடை அழிக்காதன்னு இந்த போராட்டம், நில போராட்டம். இது அகல நீளம். கடலில் எப்படி? கடலில் அதை விட முப்பரிமாணம்னு இன்னொரு பரிமாணம் இருக்கு. எப்படின்னு சொன்னால், தண்ணீர் இருக்கிறனால ஆழம்னு ஒன்று இருக்குல்ல, தரையில் அந்த இது கிடையாது. இல்லை. அப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கோங்களேன், கடலில் வந்து தரையில் இருக்கிற மாதிரி நீல அகலத்தில் விவசாயம் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம மாற்றுறோம். கடலில் தான் மாற்ற முடியும், தரையில் மாற்ற முடியும். ஒரு 10க்கு 10 ஒரு செவரு, 10 அடி உயரத்தில் ஒரு செவரு 1 அடி அகலத்தில் கட்டுறோன்னு வச்சுக்கோமே. அந்த செவரு வந்து தரையை மறைக்கிறது ஒரு 10 சதுரடியை தான் மறைக்கும். ஆனால் அந்த செவரோட பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னு மேலே அடுக்குகள். ஆமாம், மேலே 2 பக்கமும் 10க்கு 10 100 200, 3 பக்கமும் ஒரு 10 10 30 சதுரடி, 230 சதுரடி. அப்போ ஒரு மடங்கு தரை மறைந்தால் 23 மடங்கு பரப்பளவு கூடுது தரை அளவு. ஆமா, கடலுக்குள்ள. ஆமா. என்ன பயன்? அதுல ஒட்டி வளரக்கூடிய உயிரினங்கள் வந்து ஒட்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒட்லாஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரினம் டியூனிகேட்ஸ், ஸ்பாஞ்சஸ், கோரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பவளப்பாறை. இல்லை பவளப்பாறை. இதெல்லாம் நம்ம உயிர் எவல்யூஷன் சொல்கிறோம்ல, அதில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள். ஆக இப்போ உள்ள கடல் இடம், அந்த இடத்தையே 23 மடங்கு ஆக்க முடியும். 23 மடங்கு அதோட உற்பத்தியை பெருக்க முடியும். அப்போ 6000 படகு வச்சுக்கிட்டு 3000 படகு தான் வேலைன்ற நிலைமை மாறி 30,000 படகுக்கு வேலை வந்துடும். அது 30,000 படகு ஆராய்ச்சியாளர் நான் கணக்கிடாம சொல்ல முடியாதுங்க. குறைஞ்சது ஒரு 10,000 இருக்கிறதுக்காவது தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் கூடலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அறிவு இந்த சமூகத்துக்கு பயன்படுகிறது, உங்கள் நிறுவனம் பயன்படுகிறது. மேலும் மேலும் இந்த மீன் வளத்தை பாதுகாக்கிறது, சமூகத்துக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்ய, மீனவர்களை பாதுகாப்பது, வேலை வாய்ப்புக்கு ஒரு சமூகத்தை பாதுகாக்க இந்த நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறீர்கள். உங்கள் பணி, உங்கள் படிப்பு, கல்வியெல்லாம் சமூகத்துக்கு நல்ல விதமாக பயன்பட்டு வருது. ஆகவே மேலும் மேலும் உங்கள் பணி தொடர, உங்கள் ஆயுள் நீடிக்கப்பட, உங்களுக்கு நிறைந்த ஆரோக்கியம் கிடைக்க, எல்லோருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நம்மை சுற்றியுள்ள அரிய செல்வங்களை பற்றி நமக்கு போதிய ஞானம் இல்லை. அதனால் அவற்றிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியவைகளை நாம் இழப்பது மட்டுமல்ல, அறியாமையால் நாம் அவற்றை அழிக்கவும் முற்படுகிறோம்.
உதாரணம் மரங்கள். காரணகாரியமின்றி அவற்றை அழிக்கிறோம். அதனால் மழை குறையும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்கிற சமூக அக்கறை நம்மில் பலரிடம் இல்லை. நான் ஒருவன் ஒரு மரத்தை வெட்டுவதனால் என்ன பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது என்கிற குறுகிய நோக்கே காரணம். சிறு துளி பெரு வெள்ளம் என்பதை மறந்தே போகிறோம். நம்மை சுற்றியுள்ள செல்வங்கள் என்று வரும்போது அரிய பொக்கிஷங்கள் அடங்கிய கடலை நாம் இன்னும் சரியாக ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அதன் வளங்களை சுரண்டுவதில் நாம் காட்டும் ஆர்வத்தை அதன் வளங்களை பெருக்குவதில் நாம் காண்பிப்பதில்லை. அப்படி சுரண்டப்படுவது நம்முடைய மிகப்பெரிய உணவு ஆதாரமான மீன்கள்தான். சுனாமியால் சுருட்டவும் தெரிந்த கடல்தான் முத்து, மீன், அரிய தாவர மூலிகை வகைகள் கொண்ட செல்வ களஞ்சியமுமாகும். அதன் அருமையை முற்றுமுணர்ந்து மடுவை அறுத்து பால் குடிக்க எண்ணாமல் மனசாட்சியுடன் செயலாற்றுவோமே ஆனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் கடலை விட பெரிதாக இருக்கும்.